நேற்று காரைக்குடி பக்கத்தில் நடந்த ஒரு வடமாட்டில் காளையும் வீரர்களும் விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த காலை பாஞ்சதில் எதிர்பாராத விதமாக ஒரு வீரர் உயிரிழந்துட்டாங்க. இது வந்துட்டு ஈடு செய்ய முடியாத எதிர்பார்க்காத ஒரு இழப்பு. வருஷம் இந்த மாதிரி ஒரு சில இழப்புகள் நடந்துருது. அதில் போன வருஷமே நடந்து ஒரு வீரர் இறந்தப்ப நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, கொம்பில் வந்து டேப்பு சுற்றி மாடை ஊற்றா நல்லாயிருக்கும், காயங்கள் வந்து குறையும், ரொம்ப ஆழத்துக்கு போகாது, சும்மா மேலே தோலை மட்டும் கிழிச்சிட்டு விட்டுரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த இதுக்கு வந்து நிறைய பேர் ஆதரவு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு மாட்டுக்கு ஆயுதமே கொம்பு தான், அதை மட்டும் வச்சு தான் தப்பிக்குது, அதனால் அது பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கருத்து எது முன்வைக்கப்பட்டாலுமே நேற்று நடந்த அந்த சம்பவத்துக்கு கொம்பு கூர்மையாக இருந்தது ஒரு காரணம். அந்த கொம்பு ரொம்ப கூராக இல்லை அப்படின்னா கொஞ்சம் மேலாப்பில் தோலில் லைட்டாக சதையை அந்த மாதிரி தான் கிழிச்சிட்டு விட்டுருந்துருக்கும். அதனால் இதுக்கப்புறம்னாச்சும் இழப்பு ஏற்படாமல் இருக்கிறத தடுக்கிற வகையில் கொம்பு வந்து நேச்சுரலாக அந்த மாட்டுக்கு என்ன இது இருக்கோ அதை அப்படியே வச்சு அவருங்க. யாரும் கொம்பை ஷார்ப் வச்சுலாம் உட்காருங்க. எந்த மாட்டுக்காரங்களுமே மாடுபிடி வீரர்களை காயப்படுத்துறதை விரும்பவே மாட்டாங்க. மாடு ஏற்றுறப்பயே நீங்கள் மாடு ஜெயிச்சு வந்தால் போதும் அப்படின்னு தான் நினைப்போம். அப்படி இருக்கிற பட்சத்தில் யாரும் கொம்பை ஷார்ப் வைக்காதீங்க. இதுக்கப்புறம்னாச்சும் இந்த இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்.